கரூர்ல போன மாசம் 27ஆம் தேதி நடந்த சம்பவத்த வந்து பார்த்தீங்கன்னா, யாருமே மறந்திருக்க மாட்டோம். ஏன்னா, ஒரு மிகப்பெரிய நடிகரான நம்ம விஜய் அண்ணாவோட டிவிகே கட்சியோட அரசியல் பரப்புரை வந்து பார்த்தீங்கன்னா, கரூர்ல நடந்துச்சு. ஸோ, அப்ப அங்க நடந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் களத்துல மட்டும் இல்ல, மக்கள் களத்திலயும் மிகப்பெரிய அதிர்வையை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்தீங்கன்னா, அரசியல் வரலாற்றிலேயே, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றிலேயே ஒரு கருப்பு புள்ளியா வந்து பதிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பரப்புரையும் போது கூட்ட நெரிசல்ல சிக்கி கிட்டத்தட்ட 41 மக்களுக்கு மேல வந்து உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஸோ நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட சரியா இன்னையோட வந்து பார்த்தீங்கன்னா 1 மாசம் ஆச்சு. இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வச்சு மீட் பண்றாரு. ஏன் அத சென்னையில வச்சு மீட் பண்ணணும்? கரூர்லயே போய் மீட் பண்ணலாம்னா, இப்ப வந்து கரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அத பாட்டு எதுவுமே சரியா சொல்ல முடியாது. ஏன்னா விசாரணை போயிட்டு இருக்கு. சோ மறுபடியும் அங்க போனா மறுபடியும் ஒரு கூட்டம் வந்துச்சுன்னா, சமாளிக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு இல்லீகல் இஷ்யூ ஆயிடும்னு சொல்லி தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்கள வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வர வச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, 26ஆம் தேதி அக்டோபர் 26 அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சொகுசு வாகனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சென்னைக்கு வர வச்சுட்டாங்க. இன்னைக்கு காலைல 10 மணி அளவுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து 27ஆம் தேதி அக்டோபர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் நம்ம விஜய் அண்ணா மீட் பண்ணாரு. அப்படி மீட் பண்ணும்போது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கதறி அழுதுருக்காங்க. தன்னோட குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து நெறைய பேர் தொலைச்சிருக்காங்க. ஒரு அண்ணாக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அது கால் கால் வந்து உடைஞ்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டிக்க வச்சே நடந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க. அந்த வீடியோலாம் நல்லாவே வைரல் ஆச்சு. அப்படிப்பட்ட அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து காயப்பட்டது மட்டும் இல்லாம, அவரோட மனைவியும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த மாரி பட்ட நெறைய பேர் இருக்காங்க. அவங்கலாம் வந்து விஜய் அண்ணாவ பார்த்து, அவங்க கைப்பட எழுதின மனு வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. அவங்களலாம் பார்த்து அவரால வந்து பார்த்தீங்கன்னா ஆறுதலே சொல்ல முடியல. நான் வந்து இழப்பீடு குடுத்தேன். பட் இந்த இழப்பீடு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த உயிருக்கும் நீங்க பட்ட துன்பத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஈடாவாது. ஸோ என்ன மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணீர் விட்டு அழுததா சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த கரூர் சம்பவத்த வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால ஒரு அசம்ப்ஷனே இருக்க முடியாது. கூட்ட நெரிசலால உயிரிழந்தாங்களா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்மளால எந்த ஒரு அசம்ப்ஷனும் சொல்ல முடியாது. நாம என்ன சொன்னோம்னா, அத வந்து பார்த்தீங்கன்னா, பொய் பரப்புரை பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள புடிச்சு போட்டுருவாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சிபிஐ விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா, கரூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே தீவிரமா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த விசாரணையில வந்து பார்த்தீங்கன்னா, உண்மை வந்து வெளிய வரும்னு சொல்லிட்டு நாம நம்புவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசம் கழிச்சு மௌனத்த கழிச்சு டிவிக்கே வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, நாளைய பரப்புரை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, நாளைய பாய்ச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல மட்டும் இல்ல, இனிமே வரப்போற வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் அரசியல் வீடியோ, சாதாரண வீடியோ இல்ல. மிஸ்ட்ரியில இருந்து ஹிஸ்டரி வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வரும். மறக்காம அதெல்லாம் பார்க்கணும்னு நெனச்சா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ போய் டெஃபினட்டா வச்சு கோட் பண்ணி பாருங்க. நல்லா இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்.